ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் மலையாளத்துல ஒரு பயங்கரமான நற்செய்திகளோட வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு எபிசோடு பார்த்தவங்கள வந்து ரேணு அப்படின்னு இருந்தவங்க வெளியில போயிட்டு தான் தெரியும். அப்பா நீ வந்து எவிக்ட் ஆயிட்ட, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரு வெளியில போயிட்டாருன்றது தெரியும். ஆனா நாளைக்கு யார் எவிக்ட் ஆவான்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். சைத்யா வந்து எவிக்ட் ஆறாங்க அப்படின்றது அந்த ஏஷியா நெட்டோட கமெண்ட் செக்ஷன்லயே போட்டிருக்காங்க. சோ அதனால இந்த 3 பேர் எவிக்ட் ஆகுறது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா நாங்க ஒரு வாரமா 1.5-2 வீக்ஸா நாங்க வந்து வீடியோ போடல. பட் நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம் பிக் பாஸ். அதுவும் வந்து என்னை விட அம்மா ரொம்ப ஆர்டண்டா வந்து பாத்துட்டு இருந்தாங்க. சோ உன்னோட இது என்னதுன்னு சொல்லுமா? இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்கும். அங்க வந்து அனுமோல் வந்து மோசமானவங்க, நாங்களும் சொல்றோம் அனுமோல் வந்து மோசமான ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க அப்படின்றத நாங்களும் நம்புறோம். பட் அவங்க வந்து இந்த அளவுக்கு இவங்களும் தரந்தாழ்ந்து மத்தவங்க எல்லாம் போயிட்டு, பட் ஒரு குரூப் மொத்தமும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணோம்னா அவங்க மோசமானவங்க, இவங்க எல்லாம் புனிதர்கள், இவங்க வந்து வானத்துல இருந்து குதித்த தேவர்கள், இப்படிலாம் பண்றது. அதுல வர அந்த ஜிசல்ன்றவங்களை வந்துட்டு ஒருத்தவங்க புகழது இருக்கு, அவனா காசு கொடுத்து என்ன புகழறாங்க எனக்கு அது புரியல. மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் தி வேர்ல்ட், மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி இன் தி வேர்ல்ட். பின்னாடியே கமெண்ட்ஸ் வருது, ஷீ இஸ் ஒன்லி a plastic என்ன சொல்றது, பிளாஸ்டிக் கேர்ளா அப்படின்னு சொல்லி. அது அவங்களோட இதா இருக்கட்டும், அதுக்கு சொல்ல வரல நானு. பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், அவங்க இதுவா இருக்கட்டும், இன்னர் பியூட்டி தான் வேணும். இத பொறுத்த மட்டும் அவுட்டர் பியூட்டின்றது இருக்கணும் தான், இல்ல நாங்க சொல்ல வரல. ஆனா வந்துட்டு இன்னர்லயே மோசமான ஒருத்தவங்க அவங்க எப்படி இருந்தா, அவங்க எந்த கேர்ளா இருந்தாலும் நம்மளுக்கு அது. ஆனா அவங்க மத்தவங்க வந்து நீ நல்ல மனுஷன் அல்ல, நீ கைண்ட் கேர்ள், ஷீ இஸ் a perfect girl, she is a nice girl, இந்த மாதிரி ஒரு பொண்ணு. அத வேற வந்துட்டு நம்மளோட மோகன்லால் சாரும் புகழ்ந்தா இருப்பாங்க இன்னைக்கு. அதாவது கொடுமையின் உச்சம். இல்ல, இந்த ஒரு கேம் நடக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு பேட்ஜுக்கு வந்து சண்டை போடும் போதெல்லாம் ரொம்ப வர்ஸ்ட் பாசிபிளா வந்து சண்டை போடுறது யாருன்னா ஜிசெல்லா தான் இருப்பாங்க. அடிச்சு அந்த முடிய புடிச்சு பெரான்றதோ, ட்ரெஸ் புடிச்சு இழுக்கிறதோ, அப்புறம் வந்து கையை காலை புடிச்சு முறுக்குறதோ. இதுல என்னன்னா அவங்களுக்கு அதெல்லாம் யாரா பண்ணாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. அது ஒண்ணு இருக்கு, அவங்க அந்த அடிலாம் பட்டிருந்தாலும் அதை பெருசா வந்து அவங்க கேர் பண்ணிக்கிறது கிடையாது. பட் அவங்க ஃபைனலா சொல்றது அதானே, எனக்கு கை இப்ப கூட கையில ஒரு கட்டு போட்டுறாங்க பாத்தியா. ஆமா, அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு கையில ஒரு கட்டு, கால்ல ஒரு கட்டு. அவங்க உண்மையிலே அடிபட்டுதா அடிபடலையா? இல்ல அடிபட்டுச்சு. இப்ப இந்த இல்ல உங்களால தாங்க முடியுது, இன்னொருத்தவங்க தாங்க. எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. இவங்க ஒரு மேபி ஸ்போர்ட்ஸ் கேர்லா கூட இருக்கலாம், அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டா என்னால வந்து சின்ன அடி கூட தாங்க முடியாது, இவளுக்கு அதுக்கு மேல அது மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு வெரைட்டி இருக்கு. சில பேருக்கு எவ்வளவு ரத்தமா அடிபட்டு ஊத்தும், அப்ப கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, போல்டா இருப்பாங்க, அவங்களுக்கு பயமே தெரியாது. சோ இது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன், அது வந்து டிஃபர் ஆகும். அது மாதிரி இவங்க இருக்கலாம். ஆனா அதுக்காக இவங்க பண்றது இருக்கு, எனக்கும் தான் அடிபட்டுச்சு நீ எல்லாம் ஓவரா பண்ற, நீ எனக்கும் தான் பண்ணுச்சு நீ எல்லாம் ஓவரா செய்யற. அதுவும் அந்த அனுமோல்ன்றத எல்லாரும் சுத்தி கட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், அவங்க ஒரு கேடு கெட்ட ஒரு பர்சன் தான். அவங்க ரொம்ப ஓவர் டிராமாட்டிக். ஆமா, டிராமாட்டிக், ரொம்ப ஓவர். ஆமா, டிராமா யாரு இல்ல அங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அவங்க பண்ற டிராமாவாலதான் சென்டர் ஸ்டேஜ் கிடைக்குதுன்றதுக்காகவே அவங்களே சுத்து போடுறீங்க. இது மலையாள பிக் பாஸ்ல எப்படின்னு தெரியல. தமிழ் பிக் பாஸ்ல நீங்க ஒருத்தரை வந்து கார்னர் பண்றீங்க அப்படின்னா அந்த கார்னர் பண்ற பர்சன் ஹிட் செம்ம மேல போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை போட்டு நீங்க கார்னர் பண்ணீங்கன்னா, அனீஷை வந்து அப்படிதான் கார்னர் பண்ணிட்டு இன்னுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கத்தி கத்தி இது இப்ப பண்றது இல்ல. ஏன்னா அவரு வந்து டக்கர் கொடுத்து பேசுறாரு. அதுக்கு வந்து மோகன்லால் சாரும் வந்து அவர் பக்கமா அப்ரிஷியேட் பண்றாங்க. தெரிஞ்சு போச்சு. சோ இனிமே வந்து இது வெளியிலயும் அவர் வந்து நல்ல நினைவு எடுத்துட்டாரு. மோகன்லால் சார் கிட்டே நேம் எடுத்துட்டாரு. இவனை ரொம்ப டச் பண்ணோம்னா டச் எல்லாம் பண்றாங்க, பட் குத்தி பேசி வந்து பண்றது இல்ல. பேச்சுல அவர் அடிச்சுக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற விதமா எல்லாம் வாங்கி இப்ப நாமினேஷன் பவரே அவர்கிட்ட இருந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து வேற ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொன்னா கூட வந்துட்டு அவர் வந்து ஓரங்கட்டுறது, நீ வந்து நீ தான்டா, நீ கேவலமானவன்டா, நீ அறிவு கட்டவன். அதே மாதிரி அந்த வைல்டு கார்டுன்னு உள்ள வந்திருக்காங்களா அவங்க எல்லாம், அவருக்கு தனி ஆளுன்னாருல்ல, நம்ம காமிச்சிட்ட பாரு தனி ஆளுன்னா நீ வந்து எப்படி ஆயிட்ட பாரு, எதுக்கும் லாய்க்கு இல்லாம இருக்கு. ஆக்சுவலா நீங்க அவர் சொல்ற பாயிண்ட் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவர் தனி ஆளுன்னாரு, அவர் தனியாக்கிட்டீங்க. அது அவரு அழகா சொன்னாரு. இப்ப எனக்கு பார்த்து நீங்க பயப்படுறீங்கல்ல, நான் தனி ஆளா இருந்தா கூட நான் பண்ற நாமினேஷனால இன்னொருத்தங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றதுனால தானே நாமினேஷன் பவர் என்கிட்ட இருந்து புடுங்குனீங்க. இது எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. இப்ப நீ யாரா இருந்தாலும் திங்க் பண்ணுவாங்கல்ல, நான் ஒருத்தர் அனுப்பினா நான் ஒருத்தர் சொல்லிட்டேன்னா அப்ப வெளில போயிடுவான் அவன். அதுக்கு பயப்படுறீங்களா? அப்ப உங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சுடுவேன்னு பயப்படுறீங்களா? இது வந்து எல்லாருக்கும் உண்டான பயம். நீங்க மத்தவங்க எல்லாரும் விட்டுட்டு அனீஷ் கிட்ட வரணும். எவ்வளவு பேர் இருக்காங்க உங்ககிட்ட எல்லாம். நாஸ்தி பண்ண ஒரு அக்பர், அப்பானி,
அதுதான் எனக்கும் புரியல. அக்பர்ன்றது ஒரு சிறந்த பிளேயர். எந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க விட்டீங்கனாலும் ஆரியன் சும்மா வாய் உதாரணம். ஆரியன்லாம் ஒன்னும் பெருசா வின் பண்ணது இல்ல. அக்பர் தான் மூளை கிடையாது. ஆரியன் அக்பர் தான் செம்மையா மூளையோட பண்றாரு. ஸ்மார்ட் மூவ் ஒவ்வொன்னுத்தையும் எப்படி போட்டு எல்லாரையும் சண்டை பழிச்சு விட்டு இவர் மட்டும் தனியா வந்து. ஆனா யாருக்குமே வந்து அக்பர் மேல கோவமே இல்லாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஆனா அனீஷ் அதே மூளையோட இருக்கு. பட் அவர்கிட்ட ஃபாஸ்ட் கிடையாது. அந்த மூளையோட செயல்படுற அனீஷ் மேல கோவம் கூட இருக்கட்டும். இதே இதுல இவர் அவர் குரூப்ல இருந்தாலும் அவரையும் முடிச்சுப்பாங்க. இப்ப அவர் குரூப்ல எதுவும் இல்லங்கிறதுனால அவரை ஒதுக்கிட்டாங்க. இப்ப இன்னொரு விஷயம், இப்ப எல்லாரும் பேசின அனுமோல் வந்து ஜிசெல் ஆரியனை பத்தி பேசினதுக்கே வருவோம். ஏசியா நெட்டோட கமெண்ட் செக்ஷன் பூராவுமே ஆரியன் ஜிசெல் ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணல, அனுமோல் தான் இங்க பண்றான்றத சொல்றாங்க. பட் நீங்க நல்லா அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா கூட அவங்க வந்து உங்களோட பாத் கிட்ட வந்து காணும்னு சொல்லி பேச வரும்போது 2 பேரும் பெட்ஷீட்ல மூடிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க இந்த பெட்ஷீட் மூடிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்ற எந்த ஐடியாவும் நம்மளுக்கு கிடையாது, தெரியவும் தெரியாது. நாங்க தமிழ் பிக் பாஸ் சீசன் 7க்கு வரணும்னு பாக்குறோம். ஏன்னா இதுக்கும் கம்பேரிசன்ஸ் நிறைய ஒத்து போகுது. அதுல வந்து வேற விஷயமா நினைச்சுக்காதீங்க, நாங்க பேசுறது வேற விஷயம். பிரதீப் ஆண்டனி வந்து அங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு அவர் கொடுமை பண்ணாரு, அவர்கிட்ட பயமா இருக்கு பேசுறதுக்கு, எங்களெல்லாம் வந்து ஹராஸ் பண்றாரு, அபியூஸ் பண்றாரு, பயமா இருக்கு அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. அப்ப நாங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் ஸ்டாண்ட் பண்றது அத்தனை கேமரா இத படம் பிடிக்கலையா, எதுலயுமே அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியலையே. அப்போ கமலஹாசன் சார் என்ன சொன்னாரு, இந்த 24/7 நம்ம பாத்துட்டு இருக்கோம், ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இந்த கேமரா பாக்காத நேரத்துல என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத அவங்க அந்த உள்ள இருந்த மாயா பூர்ணிமால இருந்து நிறைய பேரு உள்ள நடக்கிறது நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு நடக்கிற எல்லாத்தையுமே 24/7 உட்கார்ந்து யாராலையும் பார்க்க முடியாது, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது நாங்க 1000 இது இருந்தாலும் ஒரு வேலிடான பாயிண்ட் தான் அது, நம்ம எல்லாம் இல்லன்னே சொல்ல முடியாது. ஏன்னா 24/7 அங்க இருக்கிறதுல நம்மளுக்கு எடிட்டட் வெர்ஷன் தான் வருது, நல்ல ஆட் எல்லாம் வேற வருது. சோ அதனால எல்லா டைமும் எல்லா கேமராஸும் ஆன்ல இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் இங்க இருக்குன்னா இன்னொன்னு அந்த சைடு என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியாது. அப்ப அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்தது எல்லாம் அநியாயம், அக்கிரமம், அதை பேசியாச்சு, எல்லாமே பண்ணோம். பட் ஆல் கேமராஸ் கேனாட் கேப்சர் எவ்ரிதிங்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆனா அவர் சொன்ன விஷயம் த்ரெட் பண்ற அளவுக்கு ஒரு கேமரால கூட விழல. ஏன்னா அவர் ஒரு நாள் பண்ணாருன்னு சொல்லல, புரியுதா? அதுதான் கண்டென்ட்டா இப்படி முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல எல்லா ஒருத்தருக்கும் ஒரு பர்சன் வந்து பின்னாடி கேமரால ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சுத்தி வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு தடவை கூட பண்ண முடியல. அதனால நம்ம எல்லாமே அதை வந்து குவெஸ்டின் பண்ணோம். இங்க அதே மாதிரி ஆரியன் அண்ட் ஜிசெல்க்கு வரும்போது அவங்க பெட்டுக்கு உள்ள பெட்ஷீட் உள்ள என்ன பண்றாங்க பண்ணலன்றத நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அத வந்து அப்படியே இதே மாதிரி வந்து இங்க நிக்சன் அண்ட் ஆயிஷாக்கு வரும்போது அவங்க கிஸ் பண்ணாங்க, அவங்க வந்து கட்டி புடிச்சுக்கிட்டாங்க, 2 பேரும் பக்கத்துல படுத்ததுதான் நம்மளுக்கு தெரியும். இது பண்ணாங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் பெருசா கேப்சர்லாம் ஆகாது. ஏன்னா எப்படி தெரிய வரும்? இப்ப அனுமோல் இத சொல்றாங்க, அனுமோல் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வரதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. உண்மையா ஏன் இருக்க கூடாது? அந்த ஒரு क्वेश्चनும் இருக்கு. why not? ஏன்னா ஆரியன் அண்ட் ஜிசெல் ஆர் நாட் வெரி உத்தம புத்திரஸ் ஆர் உத்தம புத்திரிஸ். அனுமோல் இஸ் ஆல்சோ. உடனே அனுமோலுக்காக வந்துராதீங்க, அனுமோலும் மோசமானது, யாருமே உத்தம இல்லன்றதாலதான் இந்த கேள்வியே வருது. இதே அனீஷுக்கு இந்த கேள்வியை வச்சிருந்தீங்கன்னா இப்பவே நோன்னு சொல்லிருக்கலாம். நான் ஏன் எனக்கு பிடிக்காத அக்பரா இருந்தா கூட அது நோன்னு சொல்லிருப்பேன், சரதா இருந்தாலும் நோன்னு சொல்லிருப்பேன், ஷானவாஸ் கிட்டயும் நோன்னு சொல்லிருப்பேன். ஏன்னா இந்த ஆம்பளைங்க யாருமே அது மாதிரி தப்பா நடந்துட்டது இல்ல. அபிலாஷ் அப்காஸ் அபிலாஷா இருந்தாலும் ஓனில் கூட எனக்கு பிடிக்க முடியாது, இருந்தாலும் ஓனில் கூட அவங்க யாருமே அந்த மாதிரி. நெவின் வந்து கொஞ்சம் ஃபெமினைனா நிறைய விஷயம் வந்து டச் பண்ணி பேசுறாரு. பட் அவர்கிட்ட கூட அந்த மாதிரி ஏன் அப்படின்றதையும் சொல்றோம். பண்றது ஊட்டிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் அப்படியே மேல வந்து உட்கார்றது, ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க ஒரு நடந்துச்சு மருத்துவ முத்தம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா ஆரவ் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணி காட்டவே சொல்லி நம்மளுக்கு காட்டவே இல்லை. பட் அது நடந்துச்சுன்றாங்க, அதுக்கான ப்ரூஃப் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்பெல்லாம் வந்து உனக்கு ரிலே பண்ணல. ஆரவ் இஸ் ஒன் சச் பர்சன், ஓவியா இஸ் ஆல்சோ ஒன் சச் பர்சன். அந்த மாதிரி ஆரியன் அண்ட் ஜிசெல் ஆர் ஆல்சோ சச் பீப்பிள். சோ நீங்க அப்படியே வந்து இந்த விஷயத்துல they are not perfect, அத நாங்க சொல்றோம். ஆனா அது நீங்க வந்து அனுமோல திட்டினது எல்லாம் ஓகே, பட் இவங்க உத்தமர் மாதிரி வந்து பேசி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்க பேசுனதுக்கு அப்படின்னு ஒரு புகழ்ந்தார் பாருங்க மோகன்லால், கேவலத்தின் உச்சம். இதுக்கு முன்னாடி வாரத்துலதான் சம்பந்தமே இல்லாம என் வாயை புடிச்சு முகத்தை புடிச்சு அடிச்சு கீழ்ச்சி வந்து அவ அதை எடுத்தா அப்படின்னு சொன்ன இதே வாய் தான், இதே ஜிசெல் தான் அதையும் சொன்னாங்க. அன்னைக்கு அனுமோல் கரெக்ட் நீங்கல்ல, இன்னைக்கு இவங்க கரெக்ட்ன்ற மாதிரி எப்படி வந்துச்சு? அனுமோல் வெரி டிராமாட்டிக், ரொம்ப ஓவர் கேஸ். ஆனா ஈவன் ஜிசெல் இஸ் நாட் such calm saint as you may presume.
அவங்க வந்து காம் கிடையாது, அவங்க காமா ஹேண்டில் பண்ண, அவங்க எந்த விஷயத்தையுமே காமா ஹேண்டில் பண்ணல. இந்த விஷயம் இப்படி வந்தா என்னால பண்ணிக்க தெரியும்ன்றதாலதான் அவங்க பண்ணாங்க. அனுமோல் அவங்களுக்கு அவங்கதான் பேசி ஆகணும், அவங்கதான் எதிர்த்தாகணும், அவங்கதான் சண்டை போட்டாகணும். பட் ஜிசேலுக்கு அப்படி கிடையாது. ஒரு பக்கம் அக்பர் வருவார், இன்னொரு பக்கம் அப்பானி வருவார், அடுத்த பக்கம் ஆரியன் வருவாங்க, இந்த பக்கம் பின்னி. பின்னி இஸ் a worst girl. நான் பார்த்ததுல இப்ப பாக்குறதுல அவங்க ஆரம்பத்துல எங்களுக்கே பிடிச்சிருந்தது. நாங்க எங்களோட முன்னாடி ப்ரீவியஸ் இதுல எல்லாம் நீங்க போய் பாருங்க, அவங்க நாங்க சொன்னோம். இப்ப பாத்தனா அதாவது சிங் சக்ல ஒன்னா நம்பர் எப்படி ஒரு குரூப்புக்குள்ள எல்லாரும் ஒன்னா இணைஞ்சி தங்களை சேஃப்டி பண்ணிக்கிட்டு யாரும் வெளில போயிடக்கூடாது. அந்த ரெனா பாத்திமா நேத்துக்கு தான் ரெனா பாத்திமாவும் இந்த பின்னியும் இவங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. யார நம்ம ஆரியன் பத்தியும். அத பத்தி ஏன் இப்ப பேசல அவரு? நீங்களும் தானே பேசிட்டு அது ரிலே பண்ணீங்க. நான் லைவ் கூட இல்ல, இது நாங்க சொல்றது எல்லாமே எபிசோட்ல வந்ததுதான். லாஸ்டா அவ்வளவு நேரம் 2 பேரும் பக்கத்துல படுத்துக்கிட்டு ஒருத்தர் பண்ணிக்கிறதே பிடிக்கல, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பிடிக்கிறான், எதுக்கு பிடிக்கிறான்? இவங்களுக்கு எல்லாமே டவுட் இருந்தது. அனுமோலுக்கு ஆரியன் மேல கிரஷ் இருந்துச்சாம். இது யார்கிட்ட சொன்னாங்கன்றது வேற தெரியல. சைத்யா கிட்ட. அவர் சைத்யா சொல்லாம இது வேற யார்கிட்ட போயிருக்கோம். சைத்யா தான் சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க. சைத்யா நான் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன். ஆரியன் விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு யாரோ எக்ஸாம் எவனோ அந்த விஷயத்த நான் சொல்லலன்றாங்க. ஆரியன் விஷயத்த நான் தான் சொன்ன, நீ ஏன் சொன்ன அதுன்னு கேக்குறாங்க அவங்க. நீ சொன்ன நான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு சைத்யாக்கு இவங்கள வேணும். இப்ப அனுமோல வந்து விட்டு எல்லாரும் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆதிலானோட என்ன ஒரு ஹைலைட்னா, இதெல்லாம் பண்ணிட்டு சைத்யா இதுக்கு மேல அவன் வெளியிலயே போக மாட்டோம், நம்ம இந்த குரூப் அடி நினைச்ச கையோட உளுத்து வந்து வெளில போட்டுறாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப நல்ல பிளேயர்னு நினைச்சு உங்களுக்கு பயங்கரமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அருமா இதை போட்டோன்னு சைனாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த குரூப்ல இருந்துதான் ஒவ்வொருத்தரா கண்டு போயினே இருக்காங்க. அது யாருமே புரியல. ஃபர்ஸ்ட் அந்த சாரிகான்றவங்க இவங்க கும்பல்ல ஃபர்ஸ்ட் அப்படியே சேச்சி அப்படியே உருண்டாங்க. அவங்க போயாச்சு. இந்த ரேணு சேச்சின்றாங்களா, அவங்களும் நிறைய நேரம் இவங்க கூட ரெண்டு பேருமே போயிட்டாங்க. அதுவும் 2 பேரும் போயாச்சு. அதுக்கப்புறம் ரேணு சேச்சியும் போயாச்சு. அப்பானி அவர்தான் துணை செயலாளர். அவர் கிங்னா இவர் வந்து பிரின்ஸ் போலகுது. 2 பேரும் ராத்திரியும் பகலுமா போடுவாங்க பாரு பிளான். இப்ப கூட அனுமோல் கிட்ட போய் சொன்னாங்க, தரம் தாழ்ந்து போகாதேடி, தரம் தாழ்ந்து போகாதேடி. இவர் போயிட்டாரு. அனுபவிப்ப நீ இத்தனைக்கும் சொல்லி அனுபவிப்ப. ஆரியனும் அக்பரையும் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி சாரிகா வந்து எந்த மோனன்னு சொல்லும் போதெல்லாம் அழுக வரல. இவரு போட உடனே தாரையா கொட்டுது. அது வேற ரேணு சேச்சி போயிட்டு பாயசம் தின்றாங்க. ஆனா ரேணு சேச்சிக்கு ஏன் வீட்டுக்குள்ள காட்டவே இல்ல? ரேணு சேச்சிக்கு அவங்க வந்து அந்த ஜர்னி என்ன அவங்க வாங்கிட்டு வெளில போறாங்களா? அவங்களே வேணாம் நான் போறேன்னு சொன்னதா இல்ல, காட்டுறதுக்கு எதுவுமே இல்லையா தெரியல. எப்ப தலைவலின்னு உட்காந்துட்டாங்க. ஒண்ணு தூங்குவாங்க, இல்லன்னா பாத்தீங்கன்னா எங்கன்னா உட்காந்து ஒரு மூலையில போய் உட்காந்து கதை பேசி இருப்பாங்க. அவங்க ஒரு கேம்ல கூட ஒரு அட்டெம்ப்ட் பண்ணவங்க கிடையாது. இத்தனை நாள் அவங்களே சொல்லிக்கிறாங்க, இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ரொம்ப வேலிடான விஷயம். அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க தயவு செஞ்சு அமைச்சது ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஆனா அப்பானிக்கு கதர்னாரு பாருங்க நம்மளோட அக்பர். உண்மையில இன்னைக்குதான் அவர் வந்து அப்படி கதறி அவரால வாய் திறந்து கூட பேச முடியல. அவராலையும் பேச முடியல. ஆரியன் முதல்ல நல்லதா உட்கார்ந்து இருந்தாரு. அங்க இருந்து அப்பாடிய காய்ச்ச உடனே ஐயோ அழுணும் அவரு பாயசத்துக்கு தின்னு முன்னாடி கூட. அப்புறம் சைத்யா அழுதாங்க பாருங்க. போறான்னு தெரியல. மஸ்தானி அழகாக செம்மையா சூப்பர். அந்த பொண்ணு கேவலமான பொண்ணுதான். ஆனா சொல்லுச்சு அது 100க்கு 100 வார்த்தை கேவலமான ஒரு வார்த்தை. இன்னொன்னு நான் சொல்லணும் அனுமோல் அண்ட் லக்ஷ்மி பத்தி. சாப்பாட்டு விஷயத்துல இவ்ளோ கஞ்சத்தனம் காரணம். சாப்பாட்டுக்கு எவ்வளவு சின்ன தோசையை கொடுத்து எல்லாருக்கும் இதான், எல்லாரும் ரேஷனே இல்ல, சோறே இல்ல, அது இல்ல, இது இல்ல, மனுஷன் சாப்பிட வேணாம் அப்படி எப்படி உயிர் வாழறாங்க? அது ஒரு தோசை இருந்தாலே நம்மளுக்கு எல்லாம் போதும். உங்களுக்கு போதுங்க ஒரு தோசை. சாப்பிடுறவங்களுக்கு அவங்க சாப்பிடுறதுக்கு நீங்க போட்டுதான் ஆகணும். ஏன்னா நீங்க எல்லாம் சாச்சலாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சாச்சலாவாலாம் முடியாதுங்க. உங்களெல்லாம் தொத்தி விட்டு அது உட்கார்ந்துருக்கோம் உள்ள சாச்சலாவும் முத்துக்குமரன் கிட்ட இருந்து வந்து வாங்கி நீ இதெல்லாம் சொல்றல. அந்த ஆரியன் வந்து ஏதோ பாத்ரூம்ல அங்க துணி இருந்துதான் அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ற இடத்துல இவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து லட்சுமியோட துணித்துக்கு மேல போட்டாரு. ரொம்ப ஹைப்பர்லயும் ஒரு கேவலமான ஹைப்பர். அந்த ஒரு கேவலமான நீங்க அவரு சும்மா கூட ஒரு நியாயமாவே இருந்தாலும் இப்படிலாம் தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ஆளை பிடிக்க முடியாது. ஐயோ எப்பா. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல போடுறாங்க ஆரியன் போகணும். ஆரியன் நிஜமாவே போகணும். ஐயோ ஆரியன் ஐயோ முடியல. அந்த ஓனி எல்லாம் நம்ம சொல்றோம்ல ஒண்ணுமே பண்ணலாம் அந்த இதுல சொல்லுவாங்க. ஆனா இருக்கிற தெரியாம இருந்துட்டு போனோம்ன்ற மாதிரி அவங்க பாட்டு எங்கேயோ இருந்துட்டு போட்டோம். இவங்க எல்லாம் முடியலங்க. என்னன்னா அசிங்கமா பேசிக்கிறாங்க. நமக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியல.
ஆனா அந்த பொண்ணு சொல்லுச்சு அசிங்கமா பேசினாரு அவரு அப்படின்ட்டு. இரு நீ பேசுறதுக்கு வரேன்னாரு. அவர் பேசுறதுக்கு இல்ல அவர் பேசுறதுக்கு என்ன ஆனா அதுக்கே எடுக்கல. அவர் பேசணும்ல, கண் கலங்கி நின்னாரு. அவர் உடனே அப்படியே அமிச்சிட்டீங்க. அவர் அவ்வளவு ரொம்ப யோக்கியமானவரா? அவருக்கு 2 பசங்க இருக்காங்களா, அந்த பசங்க எல்லாம் அவர் பேசுற வார்த்தையெல்லாம் பேச பார்க்க மாட்டாங்களா? என்னங்க உங்களோட பாரு வாடி போடி வாடா போடா. அப்பா நம்ம ஒரு வாட்டி வாடி போடினால அது பெரிய விஷயம் ஆயிடும். போட்டு பேசாத போட்டு பேசாத அது ஒண்ணும் இல்ல. ஒரே வாட்டி அர்ச்சனா வாடி போடி நீங்க வாங்க போங்க. பேசிக் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு இப்ப கூட வந்து பிக் பாஸ் 9ஓட இது வரும்போது அதெல்லாம் போட்டாங்க. இந்த சவுண்ட் அர்ச்சனா பேசுறதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இல்ல அந்த ரெனா ஃபாத்திமா ஐயோ அது ஹைப்பர்லயும் ஹைப்பர். அது பைத்தியமே பொழுது முடியவே இல்ல. இஷ்டத்துக்கும் பேசுது. எவனோட என்ன வார்த்தை வேணா பேசுறாங்க. அதுல என்னது அது? உங்களுக்கு எல்லாம் ஒரு இதுவே கிடையாதா? எப்படி அங்க மலையாளி பீப்பிள் எல்லாம் எப்படி இதை ஒத்துக்குறாங்க? எப்படி முதல்ல உட்காந்து நீங்க எல்லாம் பாக்குறீங்க? அதுவே முடியல. இப்ப எல்லாரும் வந்து போய் பாக்கணும். மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் நேர்ல போய் பாக்கணும்னா கூட வந்து பாசஸ் எல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்காங்களாம். ஆள் பத்தெல்லாம் சொல்லுறதுக்கு மலையாளி வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமா கூட போலாம். ஏன்னா அவ்வளவு ஆள் இல்லங்க. அதனால வந்து அருண் அரவிந்த் ட்வின்ஸ் அவங்களோட இதுல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட போய் பாருங்க. அவங்க இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீ பாஸ் தான் வாங்கி நீங்க போய் நேர்ல போய் பாக்குறாங்க. சொல்றேன் தமிழா இருந்தா நாங்க வந்து உடனே போயிட்டு இருப்போம். மலையாளம் இங்க இருந்து நாங்க திருப்பி பின்னாடி வந்து கேட்டு பின்னாடி வந்து என்ன பேசுறாங்க அங்க போயிட்டேன். என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா கூட ஒருத்தவங்க அங்க வந்து உட்காந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது. எல்லாரும் மலையாளமா இருப்பாங்க. தமிழ்காரங்க தானே இங்க இருந்து தமிழ்நாட்டுல வாழற மலையாளிஸ் தானே அங்க மோஸ்ட்லி போவாங்க. அதுக்கப்புறம் இதுக்காக அவங்க அங்க இருந்து வந்து இங்க வந்து உட்கார போறது கிடையாது. இங்கதான் நடக்குது அது. அதனால நிறைய தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. பட் நமக்கு அது தெரியாது. நல்லா இன்ட்ரெஸ்டடா இருந்தா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அவங்க வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ப்ராசஸ் அனுப்பி விடுறாங்க. அதனால ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓணம் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க மலையாள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அங்க உள்ள ஓணமாவே இல்ல, அது கோணமா போயிடுச்சு. சக்கா சண்டை. அதுல கூட பாயசம் திஞ்சி போச்சு, இது வத்தி போச்சு, இது போயிடுச்சு. அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த சைத்தியாவும் ரேணு சேச்சி அந்த சேச்சி இருக்காங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க பாருங்க அநியாயம். ஆரியன் குரூப்புக்கே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. எதாலும் இவர் வந்து தென்னகத்தை ஏதோ குரூப். அது வந்து இவர் ஒரு நம்ம அனீஷ் ஒரு கேப்டனு, கேப்டன்ல ஜட்ஜு, சைத்யா ஒரு ஜட்ஜு, அந்த ரேணு சேச்சி ஒரு ஜட்ஜு. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வெற்றி போய் போட்டு காட்டி அவங்களே வந்து கட்டி குத்திக்கிறாங்க. உன்னால்தான் எங்களுக்கு கட்சிது, உன்னால்தான் எனக்கு கட்சிது. எல்லாத்துலயும் அவங்களே வின்னர். எல்லா 3 இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க தான் வின்னர். அவர் என்ன சொன்னாரு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னா நீ வாய மூடுறா சைத்யா உடனே, நீ வாய மூடு, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு பிரச்சனை, எல்லாத்துக்கும் உனக்கு பிரச்சனை. அது என்ன, அது 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ணணும். நீங்க என்ன, நீங்க 2 பேரும் அது ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க, யாரு வந்து ஜட்ஜஸ் 2 பேர் சொன்னாலே போதும். அதான் மோஸ்ட்லி பீப்பிள் ரேணு இங்க ஜிங்ச கடிச்சிருவாங்க. ஆனா வந்து என்ன கர்மாவோ என்னமோ தெரியல, 2 பேருமே வெளில அனுப்பிட்டாங்க. இதுல வந்து முக்கியஸ்தர் வந்து நம்ம அப்பாணி. அவர் ரொம்ப, அதாவது எல்லாத்துலயும் நான் தான் இருப்பேன். எல்லாத்தையும் யாரு சண்டையில நான் தான் இருப்பேன். கல்யாணம் நான் தான். ஒரு லுங்கிய ஒண்ணு மடிச்சு கட்டிக்கிட்டு போறா பாருங்க மனுஷன், எகிரி அடிச்சு விட்டா அச்சுவாரு பொழுது. அது அவங்க இன்னைக்கு சொன்னாங்க, கேவலமான பேச்சு பேசுறவங்க தான் இன்னைக்கு வெளில போறாங்கன்ற வார்த்தையை சொன்னாரு. அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பண்ணதுக்கு தான் நீங்க வெளில போறீங்கன்றது இல்ல, நீங்க பேசின வார்த்தை இருக்கே அந்த வார்த்தைக்காக தான் வெளியே போறீங்கன்ற வார்த்தை வந்தது. அதனால கண் கலங்கிட்டாரு. நாங்க ஒய்ஃப் இன்னைக்கு தான் பேசினாங்க இதுல எல்லாருக்கும் ஓணம் அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட அவர் 2 குழந்தைங்க கண் கலங்கினாரு. அப்போ அதெல்லாம் உள்ள இருக்கும் போது அதெல்லாம் வாழறதுக்காக பேச வேண்டியிருக்கும். என்ன வேணா பேசுவீங்களா அதுக்காக? நீங்க பேசாத வார்த்தையே கிடையாது. அனீஷா பார்த்து அதுவும் இவங்களா பேசிருக்காங்க பாரு, நீ போடா நீ போடா. அவரு நேற்றுக்கு ஜிசேல் போய் சொல்றாங்க, நான் உன்னோட வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாரு. இந்த வீட்டு வாசல்ல அனீஷ் கிட்ட வந்து ஜிசேல் சொன்னாங்க. அனீஷ் வந்து சொன்னாரு, இந்த வீட்டு வாசல்ல வெளியே போகும்போது நீ யாரோ நான் யாரோ, நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் வருவேன், நான் சேர்க்க மாட்டேன். நீ என் வீட்டுக்கு வருவியா? உன் வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன். நீ யாரோ நான் யாரோ, இந்த உறவே இந்த இடத்துல இருக்க வரைக்கும் தான். இப்ப கூட நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் வந்து சினிமா ஆர்டிஸ்ட் ஆக போறவங்க, ஒருத்தரை வந்து பாத்துக்கணும். அவர் ஒரு காமனர், அவரோட லைஃப்ல சினிமாவோ இல்ல உங்களை மாதிரி வந்து ஒவ்வொருத்தரை வந்து கையில போட்டு வச்சுக்கணும், நல்ல இணக்கமா இருக்கணும்ன்றதுலாம் அவருக்கு அவசியம் கிடையாது. அவரு அங்க அவரோட லைஃப் எப்படி இருந்தாலும் அந்த மஸ்தானி ஆனா வந்து ஆனாவுனா ஒவ்வொருத்தரோட பர்சனல் எடுத்தாங்க பாருங்க. ரேணு வந்து நீ வந்து விதவையல்ல, அப்புறம் அனீஷ் பர்சனல் விஷயம் டிவோர்ஸியானு அந்த மஸ்தானி வந்து பியூர் அண்ட் பியூர் பர்சனல் இஷ்யூஸ் மட்டுமே வாங்கி கட்டிக்கிறாங்க.
செமத்தியா வாங்குறான். அப்புறம் அந்த ஆதிலா நோராவும் ஏதோ அவங்களும் ஏதோ திட்டு விடுது, அது என்ன தெரியல. அவங்க எல்லாரு இதுலயும் உள்ள நுழைறாங்க இப்பலாம். அவங்கள வந்து ரெகக்னிஷன் கொடுத்தாச்சுல அவங்க. அது வேற நோராக்கு சூப்பர் பவர்ஸ் வேற இருக்கு. அதுல ஒரு சூப்பர் பவர் தண்டமா வந்து பின்னி மேல யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி அது மஸ்தானி யார விட ஃபேமிலியே தேவையில்லைன்ட்டாங்க. நீ வேற யாரா சூஸ் பண்ணி இப்ப அவுட் ஆக போறவங்க எல்லாம் சூஸ் பண்ணி மஸ்தானி ஏதாவது சொன்னாங்க. அடுத்து நீதான் போற அடுத்த வாரம்னு. நீதான் வெளியே போற. ஃபேமிலி வந்து ஒரு வாரம் தங்குமா, ஒரு வாரமா ஒரு நாளா, ஒரு வாரம் தங்குவாங்களாம். என்ன கொடுமையா அதெல்லாம். அதாவது அதுக்கு முன்னாடி அதை செஞ்சு அனுப்பிச்சுங்க. ஐயோ முடியல, அவங்க அனுப்பிடுங்க. அவங்க வந்து அது ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க அவங்க. அவங்க சிஞ்சக்னா செம்ம சிஞ்சக்கு. அப்படியே கோவம் வருது. அதான் மஸ்தானி சொன்னாங்க, கரெக்டா தான் அனுப்பியிருக்காங்க ஜனங்க. இந்த வாரம் அவங்களை அனுப்பலன்னா நான் வந்து நாமினேஷன் பண்ணிருப்பேன், அவரை மொத்தத்தையும் வெளியே விட்டுருப்பேன் என்னை பத்தி பேசுனதெல்லாம் சொன்னாங்க. இவங்க யோகியன் இவங்கன்னு சொல்ல வரல, பட் பேசுனது தப்புன்றது அவர் எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு. அவர் யாரெல்லாம் இந்த குரூப்ல இல்லையோ அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாரு. இந்த குரூப்பை மட்டும் அப்படியே தொட மாட்டாரு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் தொட்டா ஒருத்தர் வந்துருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு பின்னி வந்து அப்படி ஒருத்தர் போறதை பத்தி சந்தோஷப்படக்கூடாது. இவங்க வந்து என்ன நீங்க பேசுறதெல்லாம் பாக்கணும், அப்புறமா மத்தவங்களை பத்தி கமெண்ட் அடிக்கணும். அதாவது ஓ அப்ப சரத் அப்படியே முத்து வார்த்தை சொன்னார்ல, உன் வார்த்தையை முதல்ல பாத்துக்கோ, அப்புறம் அடுத்தவங்களுக்கு வாழ்னாங்க. ஆமாமா அவங்க கூட இந்த குரூப்ல சரத்து அவ்வளவு முத்தான வார்த்தையை தான் பேசினாரு. ஏன்னா ஒழுங்கான வார்த்தையே அவங்களுக்கு வாயில வராது. அவங்க கூட நீங்க இருக்கீங்க, அதனால அவங்க கூட நீங்க சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை ஒண்ணும் சொல்றது இல்ல. அதுக்காக அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க. என்னங்க இது எனக்கு ஒண்ணும் புரியல. இது ஓவர்லன்னு உச்சத்தின் உச்சமா இருக்குது. அசிங்கமா இருக்கு அந்த குரூப்னு எல்லாத்துலயும் குரூப் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு எத்தனை நாள் இருக்குன்னு நம்மளும் பார்ப்போம். இந்த குரூப்ல இருந்து ஒவ்வொரு மெம்பரையா வெளில துரத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு புரியலையானே தெரியல. அதுக்கு வந்து பாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெனா ஃபாத்திமா அண்ட் ஷானவாஸ் தனியா உட்கார இன்னும் 2 வாரத்துக்கு அவங்க இன்னும் 1 வாரத்துக்கு அவங்க மீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.